மக்கள் தங்கள் பகுதியில் சந்தித்து வரும் பிரச்சினைகள் குறித்தும் பிரச்சினைகள் தீர அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கும் பகுதி தீர்வை தேடி நிகழ்ச்சி. இன்றைய தீர்வை தேடி நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டத்தில் கெங்கவல்லி அருகே உள்ள கோனேரிப்பட்டி பகுதியில் ஆற்றுக்கு நடுவே பாலம் கட்டி கொடுக்கப்படாததால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வருவது குறித்து கள நிலவரங்களோடு விரிவாக பார்க்கவிருக்கிறோம். சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஆற்றுக்கு நடுவே பாலம் கட்டி கொடுக்கப்படாததால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களுக்கிடையே நாள்தோறும் ஆற்றை கடக்கின்றனர். இதனால் அன்றாட தேவைகளுக்கு அருகில் இருக்கும் இடங்களுக்கு கூட செல்ல முடியாமல் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். விரிவாக பார்க்கலாம். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள கோனேரிப்பட்டி பகுதியில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. மழைக்காலங்களில் கொல்லிமலையில் இருந்து வரும் ஸ்வேதா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் ஆற்றுப் பகுதியை கடக்க முடியாமல் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மிகுந்த சிரமங்களுக்கு ஆளாகின்றனர். பிற இடங்களில் இருந்து கோனேரிப்பட்டி வருவதற்கு பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் நாக்கியம்பட்டி சென்று அங்கிருந்து தம்மம்பட்டி வழியாக இந்த கிராமத்திற்கு வர வேண்டிய நிலையில் இருக்கின்றனர். கெங்கவல்லி தாலுகா கோனேரிப்பட்டி கிராமத்தில் ஸ்வேதா நதி ஓடுதுங்க. ஆஸ்பத்திரி, கோயில், நாய் வெள்ளக்கடை எல்லாமே ஆற்றுக்கு இந்த பக்கம்தான் இருக்குது. அந்தாண்ட இருந்து இந்தாண்ட வரத்துக்கு முடியல. வருஷத்தில் 2 தடவையாச்சும் மழை பெஞ்சு தண்ணி வந்துடுது. பல ஆஃபீஸுங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் பாலம் கட்டித்தரோம், ஓட்டை போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்கன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஆனால் செஞ்சு தந்த பாட்டை காணும். 2013ஆம் ஆண்டில் நெடுஞ்சாலைத்துறையின் நபார்டு திட்டத்தின் கீழ் ஸ்வேதா நதியில் உயர்மட்ட பாலம் அமைக்க 3 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டது. ஆனால் இதுவரை பாலப்பணிகள் தொடங்காத நிலையில் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ மழை பெஞ்சிருச்சுன்னா நாங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்களாம் வரணும்னா ரொம்ப கஷ்டமாக்குது. ஆற்றுல தண்ணி வந்துருச்சுன்னா ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம். இந்த ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா நாங்கள் மலையை சுற்றி இந்த மாதிரி தான் 10 கிலோமீட்டர் பக்கமாக நாங்கள் சுற்றி போகணும். அது மாதிரி போகிற தடமே எங்களுக்கு சரியில்லை, ரொம்ப கஷ்டமாகுது. ஸ்கூல் வேணா எதுவுமே வரதில்லை. பிள்ளைங்களுக்கு ரொம்ப படிப்பு ரொம்ப கெட்டுப்படுது. அதனால் எங்கள் கோனேரிப்பட்டிக்கு ஒரு நல்ல ஒரு பாலத்தை அமைச்சு தந்தே ஆகணும். அமைச்சு தந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். அரசாங்கத்தை நாங்கள் அதை தான் இந்த கோனேரிப்பட்டி மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது குறித்து நாமல் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளரிடம் கேட்டதற்கு நபார்டு திட்டத்தின் கீழ் திட்ட மதிப்பீடு தயாரித்து தமிழக அரசிடம் கொடுத்துள்ளோம் என்றும் அனுமதி கிடைத்ததும் பாலப்பணிகள் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள கோனேரிப்பட்டி பகுதியில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. மழைக்காலங்களில் கொல்லிமலையிலிருந்து வரும் ஸ்வேதா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் ஆற்றுப் பகுதியை கடக்க முடியாமல் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கும் நம் செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், பாலம் இல்லாதனால இந்த மக்கள் சந்திக்கும் அன்றாட பிரச்சனைகள் என்ன, அவர்களோட கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத முதல்ல சொல்லுங்க. பூர்ணிமா, அதாவது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை முக்கிய தொழிலாக கொண்டு இயங்கி வரும் பகுதிகளில் ஆத்தூர் முக்கிய இடம் வகிக்கிறது. அந்த அடிப்படையில் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தலைவாசல், கெங்கவல்லி, தம்மம்பட்டி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே விவசாயம் சார்ந்த தொழில தான் பெரும்பாலானோர் ஈடுபட்டிருக்காங்க. இப்படி விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருக்க இந்த விவசாயிகள் வாழும் இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அடிப்படை தேவைகள் மிகுந்த ஒரு குறைபாடு அப்படின்னே சொல்லலாம். அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த கோனேரிப்பட்டி பகுதியிலையும் கூட ஸ்வேதா நதிக்கு உயர்மட்ட பாலம் கட்டி கொடுக்காதனால நாள்தோறும் அப்பகுதி மக்கள் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. குறிப்பா விளைபொருட்களை அங்கிருந்து மற்ற ஒரு இடத்திற்கு சந்தைக்கு எடுத்து செல்வதற்கே ஒரு முடியாத நிலையில தான் இங்க இருக்க விவசாயிகள் மிகுந்த வேதனையில இருக்காங்க அப்படின்னு அந்த பகுதி விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. விவசாயிகள் அன்றாடம் படும் கஷ்டங்கள் என்ன அப்படிங்கறத பகிர்ந்துக்கிறதுக்காக அதே பகுதியை சேர்ந்த இஸ்ரவேல் அப்படிங்கிறவர் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். ஐயா, நீங்க சொல்லுங்க, இந்த பகுதியில அந்த பாலம் கட்டி கொடுக்கறதுனால விவசாயிகள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? உரம், எருவு கொண்டு போக முடியல, ஆளு வேலைக்கு பணிக்கு செல்ல முடியவில்லை, விளை பொருளை திரும்ப சந்தைக்கோ வியாபாரிக்கோ விற்க முடியவில்லை. இங்க என்னென்ன மாதிரியான விளைபொருட்கள் கிடைக்குது? இது எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் இங்க இருந்து எடுத்துட்டு போறீங்க? எல்லா பகுதிகளுக்கும் இங்க இருந்து கொண்டு போறாங்க. நெல், மற்ற சோளம், கம்பு எல்லா விவசாயமும் செய்யறாங்க. அந்த பக்கம் 5000 ஏக்கர் நிலம் உள்ளது.
பூர்ணிமா, இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, இங்க விவசாயி இஸ்ரவேல் சொன்னது போலவே இங்க விளையும் விளைபொருட்களை வந்துட்டு இங்கிருந்து சந்தைப்படுத்துவதற்கு மாற்று இடத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அங்கிருந்து நாகியம்பட்டி வழியாக கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த விளைபொருட்களை சுற்றி கொண்டுதான் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அவ்வாறு விளைபொருட்களை சுற்றி எடுத்து செல்வதால போக்குவரத்து செலவு அதிகமாகுது. அதனால விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்கல அப்படிங்கறதும் இங்க இந்த பகுதி விவசாயிகளோட ஒரு முக்கிய ஒரு வேதனையாக இருக்கு. அதே போல அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இங்கே வசித்து வரும் பள்ளி குழந்தைகளும் நாள்தோறும் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. அதே போல பெற்றோர்கள் அந்த பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பிட்டு மீண்டும் வீடு வர வரைக்கும் பெற்றோரும் ஒரு மிகுந்த மன வேதனையோட தான், குறிப்பாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுற காலங்கள்ல அந்த வெள்ளத்தை கடந்துதான் அந்த பள்ளி மாணவர்கள் சென்று வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அந்த அடிப்படையில பள்ளி மாணவர்களுக்கும் நாள்தோறும் பலவிதமான இன்னல்களை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. பள்ளி மாணவர்கள் மற்றும் பெண்கள் அந்த பகுதியில என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கறத பகிர்ந்துக்கிறதுக்காக நம்மளோட ஜெஸ்மின் மேரி அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசுவோம். நீங்க சொல்லுங்க, உங்க பகுதியில இந்த உயர்மட்ட பாலம் சுவேதா நதி மேல கட்டி கொடுக்காதனால பெண்களும் மாணவர்களும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? மோகன்ராஜ், நம்ம தொடர்ந்து பேசலாம். மோகன்ராஜ், இப்ப நம்மோடு பேசுவதற்காக கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர் சுபா தொடர்பில் இருக்காங்க. வணக்கம் திருமதி சுபா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. இப்ப இந்த கெங்கவல்லி பகுதியில இந்த பாலம் அமைக்கப்படாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. ரொம்ப வருஷமாவே எங்க பாலம் எல்லாம் மக்கள் அவதிப்படுறாங்க. 2013லயே இதுக்கான மதிப்பீடு தயார் செய்யப்பட்டிருக்கு. இருந்தும் பாலம் அமைக்கப்படாததற்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. இல்லைங்க மேடம், இது பாத்தீங்கன்னா 2011 நாங்க ஓட்டு கேட்க போகும்போதே அந்த பாலத்து வழியே தான் போயிருந்தோங்க. நாங்க அந்த ஆத்து வழியே தான் போயிருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா வச்சுங்களா, அந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா 2000 மக்கள் அங்க குடியிருக்காங்க. 2000 மக்கள் குடியிருந்தோம். அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் வருஷம் குளிர்கால கூட்டத்தொடர்ல பேசும்போது கூட இப்ப கூட பேசியிருந்தாங்க. 14-15 கூட பேசியிருந்தேன். கோனேரிப்பட்டி தம்மம்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட கோனேரிப்பட்டி பெல்சியம் காலனிக்கு அந்த கிறிஸ்டின் மக்கள் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு அதுல சுவேதா ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கணும்னு நான் பேசியிருக்கிறேன். அதுக்கு அமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க மக்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கணும்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 2000 மக்கள் இருக்கிறாங்க. அதுல மழை காலத்துல குழந்தைங்க போறதுக்கும் ரொம்ப கஷ்டம், படிக்கிறதுக்கும் கஷ்டம், பஸ் பேரும் இல்ல, பஸ்ஸும் இல்லைங்க அந்த வசதி. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட நான் போயிருந்தேங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மழையை சுத்தி தான் போற மாதிரி இருக்குங்க. அந்த ரோடு கூட சரியில்லைங்க. அது ரொம்ப இதா இருக்கு, குண்டும் குழியுமா இருக்கு. அந்த மலையை சுத்தி போய் அது பாத்தீங்கன்னா ஆத்தூர் நெடுஞ்சாலையில போய் ஜாயிண்ட் ஆகுது அந்த மலையை சுத்தி போனாவே இந்த ரோடு. ஆனா ரொம்ப கஷ்டம் அந்த மக்களுக்கு. இந்த தடவை இது இப்ப இல்ல, கெங்கவல்லி தொகுதி என்னைக்கு 2011 ஜெயிச்சிச்சோ அதுல இருந்து எதுவுமே செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. தானாவே செய்யறது இல்லைங்க. உண்மையாலுமே என் தொகுதிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு வாரத்தையும் இந்த தடவை சொல்லும் போது ஒரு மக்களுக்கு செய்யறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி எம்எல்ஏங்கிற முறையில நான் போராடுறேன். அந்த போராட்டத்தை அவங்க முன்னிறுத்தி அந்த அரசாங்கங்க செய்ய வர மாட்டேங்கிறாங்க. வெறும் அறிக்கை மட்டும்தான் அறிவிச்சிட்டு இருக்காங்களோ ஒழிஞ்சு திட்டத்தை செயல்படுத்துறது இல்ல. இது உண்மையில அரசு அதிகாரிகள் ஆய்வு மட்டும்தான் நடத்துறாங்க ஒழிஞ்சு நான் அங்க அனுப்பிச்சிருக்கிறேன், இங்க அனுப்பிச்சிருக்கிறேன், ஃபைல் அங்க இருக்கு இங்க இருக்குன்னு தான் சொல்றாங்க. சட்டமன்றத்துல பேசினா நோட் பண்றது மட்டும்தான் வச்சுக்கிறவங்க திட்டங்கள்ல செயல்படுத்துறது இல்ல. இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, என்னுடைய தொகுதி, என் மக்கள், நானும் அதுல ஒரு மக்கள் தான். அவங்களுக்குள்ள கஷ்டம் தான் எனக்கும் அந்த கஷ்டம். ஏன்னா அவங்க ஒவ்வொரு தடவும் போகும்போது சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம உணர்ந்து நம்ம சட்டமன்றத்துல பேசினாலவோ அவாய்ட் பண்றாங்க, இல்லைன்னா வெளியில பேசினாலவோ எதையுமே செயல்படுத்துறது இல்ல. இதுக்கு முழு காரணம் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த மக்களுக்காக. இந்த தடவை குளிர்கால கூட்டத்தொடர்ல கண்டிப்பா இதை பத்தி பேசி போராடி, ஒரு தடவைக்கு 2 தடவை போராடி இந்த மக்களுக்கு இந்த பாலத்தை கட்டி தருவேன் என்று நான் உண்மையா இந்த இடத்துல உங்க முன்னாடி சொல்லிக்கிறேங்க. இதை பாத்தீங்கன்னா இந்த இடம் உங்களோட தொகுதிக்குட்பட்ட பகுதி தானே. இதுல தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இதுக்காக ஏதாவது செய்ய முடியாதா? இல்லைங்க மேடம், இது பாத்தீங்கன்னா தொகுதினா நான்கு வரையா எங்களுடைய ஃபண்ட் வந்துருதுங்க மேடம். கலெக்டர் பாத்தீங்கன்னா டிஆர்டில இருந்தே ஒவ்வொரு இதுக்கும் 4 வரையா கொடுக்குறாங்க. அந்த 4 வரையா கொடுக்கும் போது இது பாத்தீங்கன்னா 2 கோடி அல்லது 3 கோடி வருங்க. எங்களுக்கு வர்றது 2 கோடி ரூபாய் தான். அந்த 2 கோடி ரூபாய் 1/12 அவங்களுடைய திட்டங்களுக்காக கவர்மெண்டே எடுத்துக்கிறாங்க. நாங்க லெட்டர் மட்டும்தான் கொடுக்க முடியும். விருப்ப நிதிங்கிறத எங்களுக்கு கம்மியான 87,5 லட்சம். இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா தொகுதிகளுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கு. உண்மையில விலாவரியா சொல்லணும். ஏன்னா மக்களுக்கு இது தெரிய மாட்டேங்குதுங்க. 2 கோடி தொகுதி எம்எல்ஏங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இது நான் கண்டிப்பா எனக்கு 2 கோடியுமே முழுசா என்னுடைய விருப்ப நிதினா இந்த பாலத்தை கண்டிப்பா நானே கட்டி கொடுத்துருப்பேங்க. பாத்தீங்கன்னா இது 2013 நபார்டு திட்டத்தின் கீழ் ஒரு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டிருக்கு 3 கோடி ரூபாய் மதிப்புல. நீங்க 11வது வருஷத்துல இருந்தே 2011 இருந்து போராடுறதா சொன்னீங்க. இது வரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் நீங்க எடுத்திருக்கீங்க? ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கீங்களா?
கண்டிப்பா இல்லைங்க மேடம். போராட்டம் பண்றதுக்கு வந்து மக்களை வந்து வெளியே விட மாட்டேங்கிறாங்களா ஆளுங்கட்சி தரப்பு? சொல்லுங்க. மக்கள் வந்து வெளியில வர்றதுக்கு காரணமே மக்களை வந்து ஆளுங்கட்சி வந்து எங்களை வந்து எதுலையுமே வச்சுக்கிறது இல்ல. இப்ப கவர்மெண்ட் ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரிங்க, அல்லது அரசு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே எங்களை கூப்பிடுறதும் இல்ல, அவாய்ட் பண்றாங்க. ஒரு பாலத்துக்கு பூஜை போடுறதுக்கு கூட பாருங்க, வீரகுணர் பாலத்தை பத்தி இந்த தொகுதியில போராடி 9 பாலம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த 9 பாலத்துக்கு ஒரு 4ஆம் நாள்ல வந்து வாங்க பூஜை போடுறோம், திறப்பு போடுறான்னு எதுக்குமே கூப்பிடுறது இல்லைங்க. எந்த இதுமே அவங்களே கட்சிக்காரங்களே செஞ்சுக்கிறாங்க. இதுதாங்க நீங்க நடந்துட்டு இருக்குங்க. நீங்க தொடர்ந்து என்னென்ன முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இணைப்புல வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ மேடம். மோகன்ராஜ், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப பாலம் கட்டப்படாமல் இருப்பதற்கு காரணங்களை வந்து சட்டமன்ற உறுப்பினர் அவங்க சொன்னாங்க, சுபாஷ் சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறதாகவும் நிறைய முயற்சிகள் மேற்கொண்டதாகவும், ஆனா பலன் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரிகள் தரப்புல நீங்க தொடர்பு கொண்டீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? பூர்ணிமா, ஏற்கனவே நம்ம சொன்னது போலவே அதிகாரிகள் தரப்புல பொறுத்த வரைக்கும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நபார்டு திட்டத்தின் கீழே வந்துட்டு இந்த பகுதிக்கு ஒரு தோராய மதிப்பீடு தயாரித்து அந்த பாலம் கட்டுவதற்கான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அந்த தோராய மதிப்பீடு கிடப்பில் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் தற்போதைய குற்றச்சாட்டா இருக்கு. இந்த பாலம் கட்டும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறதுனால நாள்தோறும் வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பள்ளி மாணவர்கள் மற்றும் அப்பகுதி பெண்கள் வந்து மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்ப ஜெஸ்மின் மேரி நம்மளோட இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம். நீங்க சொல்லுங்க, ஏற்கனவே நீங்க பேசிட்டு இருந்தீங்க, உங்க பகுதியில பெண்களும் குழந்தைகள் பள்ளி குழந்தைகளும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இல்லைங்க. இருட்டாயிருது, தண்ணி வந்துட்டால் பிள்ளைங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்புறம் சொசைட்டிக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு இறந்துட்டால் தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால எங்களுக்கு பாலம் கட்டி எங்களுக்கு கொடுங்க. பூர்ணிமா, இப்போ ஜெஸ்மின் மேரி சொன்னதை போலவே அதாவது அன்றாட தேவைகளுக்கும் சரி, அவங்களோட வாழ்க்கையை ஒன்றிய அனைத்து விஷயங்களுக்குமே கூட இந்த பாலம் இல்லாது ஒரு மிகப்பெரிய குறையாத்தான் இருக்கு அப்படிங்கறத தன்னோட கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க. அதிகாரிகள் தரப்புல ஒரு பக்கம் நம்ம கருத்துக்களை கேட்டிருந்தாலும் கூட அப்பகுதியைச் சேர்ந்த அந்த வார்டு கவுன்சிலர் அந்தோனி ஜார்ஜ் நம்மளோட இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். சார், நீங்க சொல்லுங்க, அதாவது இது பத்தி உங்களோட பேரூராட்சி கூட்டத்திலயோ உங்களோட ஊராட்சி மன்ற கூட்டத்திலயோ நீங்க பேசிருக்கீங்களா? அங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பதில்கள் கிடைக்குது? சார், அதாவது தீர்மானம் போட்டு அனுப்பியிருக்காங்க. எம்எல்ஏ வந்து பாத்துட்டு போறாங்க, எம்பி வந்து பாத்துட்டு போறாங்க. முன்னாள் எம்பி, இப்ப இருக்க எம்எல்ஏ எல்லாம் பாக்குறாங்க பண்றாங்களே, அதுக்கு உண்டான எந்த விதமான ஒரு இது பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணத்தினால அந்த பாலத்தை வந்து கிளப்பல் போட்டுருக்காங்கன்னு தெரியல. இப்ப சமீபத்தில் வந்து ஒரு 3 கோடி ரூபாய்க்கு உண்டான சுமார் 3 கோடி உண்டான ஒரு எஸ்டிமேட் போட்டு பண்ணிருக்காங்க. ஆனா இன்னும் வந்து அது அதிகாரிகள் வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டா எடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால மக்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தால் அந்த பகுதியில் இருக்க ஒரு 5000 ஏக்கர் விளைநிலங்கள் இருக்கு, ஒரு 1000 குடும்பத்துக்கு மேல வச்சுக்கிறார்கள். அங்க வந்து குண்டையமல்லி, நாயம்பட்டி, பாரதிபுரம், குட்டமலைக்காடு, பெல்ஜியம் காலனி, அந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து அதில் வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து போதுமான வசதிகள் வேற வழி போறதுக்கு வழி இல்லைங்க. அப்படி வேற வழி போற மாதிரி இருந்தாலும் ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி அளவுக்கு போய் வர மாதிரி இருக்கு. அப்படி போற மாதிரி இருந்தாலும் அந்த பக்கம் வந்து ரோடு வசதிகள் இல்லை. அதனால ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கோ, ஒரு காலேஜ் பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, அதே மாதிரி ஒரு இறந்துட்டால் சுடுகாட்டு எடுத்துட்டு போறதுக்கு இதே வழிதான் வரணும். அந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 கிலோமீட்டர் சுத்தி வர மாதிரி இருக்கு. இப்போ இது வந்து மக்களோட ஒரு குறையா இருக்குங்க. நீங்க வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, அந்த பகுதி மக்கள் வாக்களிச்சுதான் நீங்க வந்து வெற்றி பெற்று ஒரு மக்களோட பிரதிநிதியா இருக்கீங்க. அந்த அடிப்படையில நீங்க உங்களோட கருத்தை உங்க சபையில வலியுறுத்தி பேசிருக்கீங்களா, இல்ல இதுக்கான போராட்டங்கள் ஏதாவது முன்னெடுத்திருக்கீங்களா? போராட்டங்களும் பண்ணிருக்காங்க, எங்க சபையிலும் பேசியிருக்கோம். எல்லாத்திட்டும் மனு கொடுத்திருக்கோம். கலெக்டர் மனு கொடுத்திருக்கிறோம், எம்எல்ஏ கொடுத்திருக்கோம், எம்பி கொடுத்திருக்கோம். எல்லாத்திலும் மனு கொடுத்திருக்கிறோம். நாங்க செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா சட்டமன்ற உறுப்பினர் சுபாட்ட நம்ம பேசும்போது அவங்க சொல்லியிருக்கிறது வந்துட்டு எதிர்கட்சியை ஆளுங்கட்சி மதிக்கிறது இல்ல, நாங்க பலமுறை கோரிக்கை வச்சிருக்கோம், நான் பலமுறை அந்த பகுதிக்கு நேரில் சென்று பார்த்திருக்கேன், இருந்த போதிலும் எங்களுக்கு இது போன்ற ஆளுங்கட்சி தரப்புல எந்த விதமான சப்போர்ட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி உங்க கெங்கவெள்ளி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சுபா சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில நியாயமா இருக்கு? அந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்க? பொதுமக்கள் என்னங்க செய்ய முடியும்? ஓட்டு வாங்கும் போது மட்டும் எனக்கு வந்து நான் பாலம் கட்டி தரேன், உங்களுக்கு அந்த நல்லதுக்கு செஞ்சு தரேன்னு சொல்றாங்க. அப்புறம் இப்போ வந்து எங்களுக்கு மேல் இடத்துல வந்து சப்போர்ட் இல்ல, செய்யறதுல நாங்க பொதுமக்கள் என்ன செய்ய முடியும்? பொதுமக்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது இல்லைங்க. நீங்க பொதுமக்களா இருந்து பேசாம நீங்க ஒரு கவுன்சிலர் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க வந்து உங்க எம்எல்ஏவோட கைகோர்த்து இதுக்கான முயற்சிகள்ல எந்த அளவுக்கு ஈடுபட்டு இருக்கீங்க? எம்எல்ஏ வந்துங்க எங்க ஊருக்கு வரதே இல்லைங்க. ஒரு இது வச்சுக்கிட்டா பொதுவாகவே எங்க ஊருக்கு வந்து சரியா வந்து இது பண்றதே இல்லைங்க. ஓட்டு வாங்கிட்டு போனதோட சரி, எங்களுக்கு தெரிஞ்சவரை, எங்களுக்கு பொதுமக்கள் தெரிஞ்சவரை ஓட்டு வாங்கிட்டு போனதோட சரி, அதுக்கு எந்த பக்கம் வரதே இல்லைங்க.
பூர்ணிமா, இப்போ அந்த பகுதியை சேர்ந்த பேசலாம். நம்மோடு பேசுவதற்காக பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ஜெயராமன் தொடர்பு. திரு ஜெயராமன், வணக்கம். வணக்கம் மேடம். சார், இப்ப பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இந்த கெங்கவெல்லி பகுதியில பாத்தீங்கன்னா கோனேரிப்பட்டியில அந்த ஸ்வேதா ஆற்ற கடற்கரைக்கு பாலம் இல்லாதனால மக்கள் அன்றாடம் சிரமப்படுறாங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அங்க என்ன நடவடிக்கைகள் நீங்க எடுத்திருக்கீங்க? உங்க சார்பா என்ன எடுத்திருக்கீங்க? ஏன்னா நபார்டு திட்டத்தின் கீழ் போன வருஷம் ஒண்ணு ஏற்படுத்திருக்காங்க. நான் நெடுஞ்சாலைத்துறை நெடுஞ்சாலை மற்றும் ஊரக பணித்துறை உதவி புரியாத மேடம். நானு சொல்லுங்க சார். அந்த இடத்துல பாலம் தேவைன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சார்பை ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க மேடம். நான் போய் தளவு ஆய்வு செய்து இந்த இவ்வளவு லென்த் பாலம் தேவை, இவ்வளவு அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு 3 கோடிக்கு வந்துட்டு அதை ப்ரொபோஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கு மேடம். அது ப்ரொபோசல்ல. சார், இது எப்ப நடந்தது? எப்ப அந்த மதிப்பீடு தயார் செஞ்சீங்க? எவ்வளவு நாட்கள் ஆச்சு? ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படல? அந்த மனுவுக்கு வந்துட்டு பதில் அறிக்கை கொடுத்துக்கிறோம் நாங்க. 1 இயர் ஆச்சுங்க அது கொடுத்து. 1 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஏன் அங்க பாலம் கட்டுறதுக்கான முயற்சிகள் ஏன் மேற்கொள்ளப்படல? ஏன் தீர்மானம் கிடப்புல போடப்பட்டிருக்கு அப்படிங்கறது, மதிப்பீடு கிடப்புல போடப்பட்டிருக்குங்கிறத பத்தி சொல்லுங்க. இதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க? நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்துட்டு என்னுடைய தரப்புல வந்துட்டு பண்ணிட்டு இவ்வளவு தேவைதான் நெசசரி அப்படிங்கறத போட்டு எவ்வளவு அமௌண்ட் ஆகுங்கிறத நான் ப்ரொபோசல் அனுப்பிடுவேன். நான் பதில் கொடுத்துருவேன் ஹையர் ஆபீஸருக்கு. ஹலோ சார், இந்த ப்ராசஸ்க்கு நீ எவ்வளவு நாள் எடுத்துக்குன்னு சொல்லுங்க. எவ்வளவு நாட்கள் ஆகும்? சரி, அது ஹையர் ஆபீஸ்ல மேடம் முடிவு பண்ணணும். நான் அது சொல்ல முடியாது. என்னுடைய தரப்புல நான் அதனுடைய பார்த்து எஸ்டிமேட் இவ்வளவு ஆகுன்னு சொல்லிட்டு ப்ரொபோசல் கொடுத்துட்டேங்க. நானு அவங்க திருப்பி கன்சிடர் பண்ணி இது பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது வந்து டவுன் பஞ்சாயத்து லிமிட்ல இருக்கனால அவங்க இருந்து என்ஓசி வாங்கணும் மேடம். அது சார், இப்ப நீங்க சொல்றீங்க டவுன் பஞ்சாயத்து அதனால என்ஓசி வாங்கணும்னு சொல்றீங்க. வேற ஏதாவது பகுதியில இந்த மாதிரி பாலம் கட்டணும்னா எவ்வளவு காலம் எடுக்கணும்? இது வரைக்கும் இந்த பகுதியில் நான் அந்த வரைக்கும் இந்த பகுதியில் அது மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்ததில்ல மேடம். எல்லாமே பஞ்சாயத்து யூனியன் ரோடா இருக்கும், இல்லைன்னா ஹைவேஸ் ரோடா இருக்கும். அது மாதிரி பண்ணா நீட்டா போயிடுங்க. அது எவ்வளவு நாட்கள் அதை முடிப்பீங்க அந்த மாதிரி இருந்தா? அது திருப்பி அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. கன்சிடர் பண்ணிட்டு அது 1.5 இயர், 2 வருஷம் மேடம். அது ஓகே சார், தொடர்புல வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டமைக்கு மிக்க நன்றி. மோகன்ராஜ், இப்ப சொல்லுங்க, அந்த பகுதியில இப்ப அவங்க கிட்ட பேசணும். அதாவது எம்எல்ஏ வந்து சரியா வரதில்லைன்னு சொல்றாங்க. ஆனா சுபா அவங்க பேசும்போது சொன்னாங்க தொடர்ச்சி அங்க போறதாவும், வர குளிர்கால கூட்டத்தொடரில் கூட அவங்க வந்து இந்த மாதிரி வலியுறுத்த போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பகுதியில் இருக்க கவுன்சிலர் அவர் சொல்றாரு எம்எல்ஏ வரதில்லைன்னு சொல்றாரு. உண்மை நிலவரம் என்ன? அது பத்தி எனக்கு தெரியாது மேடம். நான் அபிஷியலா நான் விசிட் போகும்போது அதை பத்தி ஒன்றும் தெரியல மேடம் எனக்கு. அப்படின்னாக்கா நன்றி சார். தொடர்புல வந்து கருத்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க மோகன்ராஜ், தொடர்ந்து பேசுங்க. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த கட்சி பாகுபாடு, கட்சி பிரிவினை அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர் கதையாவே இருக்கு பூர்ணிமா. குறிப்பாக மாற்றுக் கட்சியினர், அதாவது ஆளுங்கட்சி தரப்புல தங்களை மதிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இது போன்ற பிற கட்சிகள், தேமுதிக உள்ளிட்ட பிற கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டாவே இருக்கு. அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னாக்கா சுபா தொடர்ச்சியாக அந்த பகுதியில நான் சென்று பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா அதே பகுதியை சேர்ந்த கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர் அந்தோனி ஜார்ஜ் அந்த பகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் வரல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்காரு. இது போன்ற ஒரு நிலைதான் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்குள்ள இருக்க அரசியல் பாகுபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது போன்ற மக்கள் நல திட்டங்களை கிடப்புல போடக்கூடாது அப்படிங்கிறது பொதுமக்கள், அதாவது குறிப்பாக அந்த பகுதியில வசிக்கிற மக்களோட ஒரு கருத்தா இருக்கு பூர்ணிமா. நிச்சயமா மோகன்ராஜ், அந்த பகுதியிலிருந்து கள நிலவரங்களை விரிவாக கொடுத்தீங்க. தகவல்களுக்கு நன்றி. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள கோனேரிப்பட்டி பகுதியில் பாலம் கட்டித்தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அதிகாரிகள் விரைந்து அதற்கான தீர்வை கொடுப்பார்கள் என்று நம்புவோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.